யோபு என்கிற மனுஷனை பொறுத்து ஆண்டவர் சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயோ? கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு பாத்தியாடா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். You become a target for God as well as for Satan. யோசுவா பிரதான ஆசாரியன் சரியான இடத்துல நிற்கான். தேவனுடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். ஒருவேளை சட்டை கொஞ்சம் அழுக்கா இருந்தது, அதை குறித்து நான் பேச போகல. ஆனா he was a target. நல்லா கவனிங்க, தேவ ஆவியால நடத்தப்படுகிறவன் ஒரு தொழிலாளி, தேவ ஆவியால் நடத்தப்படல சத்துருவுடைய டார்கெட்டா இருக்கிறவனும். பிசாசு பிடிச்சிருந்தவங்களுக்கு விரட்ட போனானுங்க 7 பேர். ஸ்கேவா என்கிற ஆசாரியனுடைய குமாரர்கள் 7 பேர் பிசாசு. அவன் சொன்னானுங்க, என்ன சொன்னான் தெரியுமா? ஏசு பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் விரட்டுறேன். அது சொல்லி பவுலையும் இயேசுவையும் தெரியும். ஆமா, பவுல தெரியும் எனக்கு. பக்கத்தில் உங்ககிட்ட சொல்லுங்க, சாத்தானுக்கு உங்களை தெரியுமா? கேளுங்க கேளுங்க. என்னங்க அப்படி கேட்டீங்க? நாங்க கைகோத்து நடக்கிறோமே. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? சாத்தான தெரியுமா? நாங்க ஃப்ரெண்ட் ஆச்சு. பவுலையும் எனக்கு தெரியும். Because he is my target. This fellow is disturbing my kingdom. Wherever he goes, he brings revival. Wherever he goes, he builds the church. Wherever he goes, he brings souls. அவனை எனக்கு தெரியாம இருக்குமா? நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு தொழிலாளியா இருக்கணும்னா ஒரே சிம்பிள் தான். எல்எல்பி படிச்சிருக்கியா? இல்ல. எம்பிஏ படிச்சிருக்கியா? இல்ல. எம்டெக் படிச்சிருக்கியா? இல்ல. பிஹெச்டி பண்ணிருக்கியா? இல்ல. யாரோ எனக்கு சொன்னாங்க, பிஹெச்டி படிச்சிருந்தா பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ்டு. யாராவது இருந்தா மனுஷங்க, நான் சொல்ல. பிஹெச்டி என்ன அர்த்தம்? பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என் ஆவினால நடத்தப்படுவானா? சாத்தானுக்கு குறியா இருப்பானா? நான் அப்ப பாடுவேன், குறி வைத்த எதிரியின் கண்களின் முன் பதறாமல், குறி வைத்த எதிரியின் கண்களின் முன் பதறாமல், கண்மணி போல் காக்கும் கரங்களால் என்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் என்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதித்திட எண்ண முடியாத கிருபைகளால் இந்த நாள் வரை நாம் கருத்தார் உன்னை தாங்கின நாமமே. எண்ணி எண்ணி துதித்திட. குறி வைத்த எதிரியின் கண்கள் முள்ள கலங்க. அவன் குறி வைப்பான், நான் ஒன்னும் கலங்க மாட்டேன். செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் எஸ்ரா. அவனை குறித்து ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்றேன், எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நல்ல வேகமா எஸ்ராவின் புஸ்தகம் திருப்புங்க. டக்கு 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 டக்குன்னு நான் சொல்ற வசனத்தெல்லாம் வாசிங்க. ஆலன் வாசிங்க பார்க்கலாம். 6வது வசனம், 7வது அதிகாரத்தின் 6வது வசனம். இந்த இஸ்ரா இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். 9வது வசனம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால். அடுத்தது அதே அதிகாரத்துல 28வது வசனம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால். அடுத்தால 8வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் எங்கள் மேல் இருந்த தேவனுடைய தயவுள்ள கரத்தை. அதுக்கு பிறகு 22வது வசனம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையா இருக்கிறது என்று. அதுக்கு அடுத்தால 31வது வசனம்.
எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல இருந்து. பைத்தியம் முடிச்சிட்டா? Here is a man who is under the control of God's hand. எஸ்ரா மூணாவது தொழிலாளி யாரு? தேவனுடைய கரம் என் மேல இருக்கு, தேவனுடைய கரம் என் மேல இருக்கு, தேவனுடைய கரம் என் மேல இருக்கு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்ல முடியுமா? நேர பார்த்து கேளுங்க, நல்லா முகத்தை பார்த்து காணாது. நீங்க அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? மாமனாரின் கரம் மேல இருக்கிறது. அவர்தான் துபாய்க்கு போ சொன்னார். வந்திருக்கிறேன், வேலை தேடி கொண்டிருக்கிறேன். Are you under the control of? இல்லைன்னா பிரதர் மீட்டிங் வரீங்களா? கேட்டு சொல்றேன். எங்க? உடனே தனியா போய் பிரேமா கேட்குறாங்க. பிரேமா கண்ட்ரோல் அங்க இருக்குது. எனக்கு ஒரு நல்ல ஊழியக்காரன் தெரியும். தனியா வந்தாருன்னா, என்ன பிரதர் தனியா வரீங்க? தனியா வரல பிரதர், அவர் தூத்துக்குடிக்கார். அவர் சொல்லுவார், நீங்க ஷண்டிங் அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஷண்டிங் அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஆமா, தூத்துக்குடியில் நான் சின்ன பையனா இருக்கும்போது ரயில்வே கேட்டை பூட்டி போட்டுட்டு ஷண்டிங் அடிப்பான். ஏன்னா 3 லைன்லையும் குட்ஸை பிரித்து விடணும். ஒரு குட்ஸ் வரும், அது ஒன்று மணியாச்சிக்கு போகணும், ஒன்று மதுரைக்கு போகணும், ஒன்று திருநெல்வேலிக்கு போகணும். அதனால 3ஆக பிரித்து விடுறதுக்கு நினச்சி தெரியுமா? அங்கே இன்ஜின் வச்சுட்டு 4 டிப்பா வச்சுட்டு அங்கே அந்த டக்குன்னு அடிச்சு விட்டான். அது டிப்பா மட்டும் போகிற மாதிரி தெரியும், டிப்பா போகல, அங்க இடி வாங்கிட்டு போகுது. நம்ம நினைச்சோம் ஏய் கம்பார்ட்மெண்ட் தனியா போகுதா? தனியா போகல, அங்க இடி. அங்க எவ்வளவு வேகமா இடிச்சானா அது அங்க போய் அங்க ஒரு பாயிண்ட்ஸ் மேன் இருப்பான், அந்த பாயிண்ட்ஸ் போட்டோன்னா அப்படி போயிடும். பக்கத்துல இருங்க, கையை பிடிச்சோங்க, உங்க கதை தான். இங்க தெரியாது சிஸ்டர் என்ன செய்யறாங்கன்னே தெரியாது, இங்க தெரியவே செய்யாது. இல்லைன்னா வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, அங்க இடிச்சு இடி இங்க டப்பா தனியா போகுது. அவர் சொல்ற, என்ன பிரதர் தனியா வரீங்கன்னா? தனியா வரல, இடி வாங்கிட்டு வரேன். அங்க இடிச்ச இடியில டப்பா போகுது. கொஞ்ச தூரம் போகும், அது பேர் நின்றுரும். ஏன்னா இன்னொரு இடி இடிக்கணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவ கரம் என் மேல் இருந்தது, தேவனுடைய கரம் என் மேல் இருந்தது, தேவனுடைய கரம் என் மேல் இருந்தது. முதல் தொழிலாளி சொன்னேன், தேவ ஆவினால் இயக்குவிக்கப்படுகிறவன். 2வது ஆள சொன்னேன், சத்துருடைய கண்களுக்கு குறியா இருக்கிறவன். 3வது தொழிலாளியை சொன்னேன், தேவனுடைய கரம் தன்மேல் இருக்கிறதை உணர்கிறவன். I am under the total control of the Holy Spirit. My God. நல்லா கவனிங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், 45 வருஷமா பிரசங்கம் பண்றேன். I have never accepted an invitation unless I get it. நீ காலையில் சிஎஸ்ஐ சர்ச்சில் பேசணும்னு சொன்னாங்க, அடுத்த வருஷம் 23 நீங்க கன்வென்ஷன் நீங்க தான் வரணும். நான் சொன்னேன் 2015 டேட்டே கிடையாது. அப்புறம் 2013 குறிச்சிக்கிடுங்க. நான் சொன்னேன், மேலே கேட்டு சொல்றேன். I know what I can get if I preach in a convention. But that is not my motivating force. My signal comes from above. 4வது தொழிலாளியை பற்றி நிறைய பேசலாம், உங்களுக்கும் பேசியிருப்பாங்க. அவன் பேர் நெகேமியா. அவனுடைய ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன், முடிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகத்தில் ஒரே 5வது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய வெயிட் 5வது வசனம் 14 இருந்து வாசிக்கணும். ஆனா 14 இருந்து வாசிக்கலாம். 5வது நெகேமியா 5வது அதிகாரம் 14வது வசனம். நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. ஹலோ, தாளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு முன்னால இருந்தவெல்லாம் சாப்பிட்டா இவன் மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறானா? அடுத்த வசனம்,
எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசம் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியையும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல்